வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாராயணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமெரிக்க நாராயணன் அவர்களும் தான் விருந்தினர்களாக நமது முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம். கோவா, மணிப்பூர் இந்த தேர்தலுக்கு பிறகு இழுபறியாக இருந்தது. பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறது. அது மறைமுகமாக ஆட்சியை கைப்பற்ற, நேரடியாக இல்லை அப்படின்னு சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உட்பட லல்லு பிரசாத் யாதவ் உட்பட பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக எண்ணிக்கையில் தனிப்பெரும் கட்சியாக இருப்பது காங்கிரஸ் வந்திருக்கு. ஆனால் இவர்கள் ஆளுநர் முதலில் அவங்கள தானே கூப்பிடணும். எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியை கூப்பிட்டு தான் ஆளுநர் முதல்ல ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. அது மறைமுகமாக முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது சிதம்பரத்தோட குற்றச்சாட்டாக இருக்குது. காங்கிரஸ் வழக்கும் தொடுக்க இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் வழக்கு தொடுப்பது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, தாராளமாக தொடுக்கிட்டோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுதான் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது, அதெல்லாம் சரிதான். ஆனால் 2007 கூட இதே கோவாவில் பாரதிய ஜனதா கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, தனிப்பெரும் கட்சியாக வந்த பொழுது ஆதரவு இல்லை என்கின்ற காரணத்துக்காக ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்பதை நாம் முதல்ல இங்கே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்னென்னா, ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை இதெல்லாம் இல்லாத உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் பாஜகவுக்கு, காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து, ஏற்கனவே ரெண்டு மணிப்பூர்லேயும் சரி கோவாவிலையும் சரி காங்கிரஸ் அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் கூட பாஜகவுக்கு ஆதரவாக நேரடியாக அந்த மாநில ஆளுநரை சந்தித்து மற்ற கட்சிகள் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த ஆளுநர் கோவாவில் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஈவன் கோமந்தக் பார்ட்டியெல்லாம் கூட எங்களுடைய அலையன்ஸில் இருந்தவங்க தான். அதனால் இது இரண்டாவதாக வந்த கட்சி அப்படின்னு சொல்கிறதுல தவறில்லை. நீங்கள் 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோதோட தனிப்பெரும் கட்சி என்பதனால் ஆட்சி அமைக்க அங்கே இந்த நம்பர் 1 நம்பர் 2 பிரச்சனை வரல. நான் சொல்றேன் என்னன்னு, தனிப்பெரும் கட்சின்றதுனால ஆட்சி அமைக்க அழைக்கல. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்த அந்த கடிதமும், காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இடதுசாரி எல்லாருனால சட்டசபையில இவர்களால் பலத்தை நிரூபிக்க முடியும் என்று ஆளுநர் நம்பியதால் தான் ஆட்சிக்கு அழைச்சாங்கன்றதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதனால இதுல மணிப்பூர்ல 21 விழுக்காடுகள் அதிகமா பிஜேபி அது தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸ் ஒண்ணு அதற்கு பிறகு ஆதரவு தரல. காங்கிரஸ் பாமகலாம் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சு நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவு. ஜீவா, கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷன். தேர்தலுக்கு முன்னால கூட்டணி, அப்புறமா தேர்தலுக்கு முன்னாடி வச்ச கூட்டணி அது அப்புறமா ஆதரிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்பயும் நீங்க நம்பர்ஸ் அதிகமா இருந்தா நீங்க தான் ஆட்சி அமைக்கணும், அதுதான் ஜனநாயகம். சரி. ஆனா ஆளுநர் யாருக்கு அழைப்பு முதல்ல கொடுத்து நீங்க நிரூபிங்கன்னு காங்கிரஸ் தானே சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தான் நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இல்லை. அந்த மாதிரியான பிரசிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்படி பார்த்தா 2007 வலுக்கட்டாயமா கூப்பிட்டு மனோகர் பரிக்கர்ல ஆட்சி அமைக்க சொல்லியிருக்கணும். அது மாதிரி செய்யலையே. அப்ப 2007 யார் கவர்னரா இருந்தாங்க? இதுதான் இஷ்யூவே. கவர்னருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அவர் நம்புகிறார். அந்த அவர் எதிரில் போய் நேரடியாக காங்கிரஸ் அதை செய்யலை. அதுதான். ஏன்னா காங்கிரஸுக்கு ஆதரவு அவங்க கொடுக்கல. அதனால காங்கிரஸ் தனித்து விடப்பட்டுள்ளது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நீங்க ஆரம்பத்திலே இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விமர்சனமா சொன்னீங்க. குதிரை பேரம் இப்ப இருக்க காலகட்டம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு குதிரை பேரம் என்பது ஒரு நீண்ட விவாதங்களுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்கலை. இங்கே ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்க தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முடிவுகள் வெளிவந்த ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே இவங்க போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். 2 மாநில அந்த கட்சிகளும் தெளிவாக இருக்கிறாங்க, மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். கோவாவில் இப்போ அதிகமாக இப்போ சென்ற பாராளுமன்ற தேர்தலில் 31% தானெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? நீங்கள் சீட்டு ஒரு 3 சீட் அதிகமாக இருக்கலாம், அப்படி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு என்ன தேவைன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம். அதுதான் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்தோம். அப்போ அன்னைக்கு அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட், இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்னு வைக்கிறது சரியானது. 2006 நீங்க இதோட ஒப்பிடுறது எப்படின்னு தெரியல. ஏன்னா அது இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே கலைஞர் முதலமைச்சர் அப்படிங்கிறத ராமதாஸும் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது ஈவிகே இளங்கோவன் எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான். சரி, இல்ல இல்ல, இது அப்படி கிடையாது. தனித்தனியா பரப்புரை செஞ்சுட்டு கடைசி பண்ணும்போது நீங்க சொல்வது சரி.
அதான் நான் மறுபடியும் சொல்ல, கான்ஸ்டியூஷனில் இந்த அலையன்ஸ் கிலையன்ஸ்லாம் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, திமுக ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருந்த காரணத்தினால் மட்டுமே அவரை அன்று ஆட்சி அமைக்க அன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அந்த சப்போர்ட் கடிதத்தை ஆவணங்களோடு கொடுக்கவில்லை என்று சொன்னால் திமுகவை அழைத்திருப்பது சந்தேகமே அப்படிங்கிறத நான் சொல்றேன். காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க இப்ப இந்த கோவா மணிப்பூரும் சரி 2006மே காங்கிரஸோட தொடர்புடைய விஷயங்களால நேரடியாக அவர்கிட்ட போயிடும் சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சிதம்பரம் குற்றச்சாட்டை முழுமையா மறுக்கிறார். திருடிட்டாங்க, ஜனநாயகத்துல திருட்டு வேலையை செய்கிறார்கள். சார் இந்த மாதிரிலாம் இது பேசுறது நீங்களும் அலோவ் பண்றது தவறு இல்ல. ஒரு நாகரிகமான வார்த்தைகளை கருத்துக்களை தரவுகள் நான் சொல்றத விட நீங்களே சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் சொல்வார், அதாவது இந்த பணங்காட்டு நரி சரசல், ஏன்னா குத்தமுள்ளஞ்சு குறுகுறுக்குது அப்படின்றதுனா அவங்களுக்கு குத்தட்டுன்னு தான் சொல்லுது. மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கச்சே திருடுகிறார்கள் என்ற வார்த்தை சரியான வார்த்தை. தே ஸ்டோல் தி கோவாவும் சரி மணிப்பூரும் சரி. நீங்கள் என்னன்னா, இவர் சொல்கிறாரு அரசியல் சட்டப்படின்னு. எப்படி தமிழ்நாட்டில் பின்வழியாக இந்த தமிழகத்தில் ஒரு சிங்கிள் டிஜிட்லேயே விட குறைஞ்ச 5% விட 2-3% உள்ள ஒரு பிஜேபி தமிழகத்தை பின்வழியாக புற வாசல் வழியாக தமிழகத்தை ஆள பார்த்தார்களோ, தமிழகத்தை இல்ல இருக்கு எப்படி இவரை ஓபிஎஸ் இது பண்ணி தூக்கி நிறுத்தி அவருக்கு இவர் சொன்னாரு, இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாம இருக்கும்போது அவர் ரிசைன் பண்ண போறோம், மறுபடியும் அவர் இருக்க சொல்லுது. இது எல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க ப்ரூஃப் இல்லைன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்குச்சே. நீங்களே பாரதிய ஜனதா ஆட்சி ஆதரவாளர்களுக்காக ஒரு சேனல் நடத்துறீங்களான்னு கேள்வி வந்துடும். இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கேள்வி வரும். நீங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, தமிழக மக்கள் பார்த்தாங்க எப்படி புறக்கடை வாசல் வழியாக இந்த தமிழகத்தை பார்த்தாங்க. அது இது பண்றது. அவர் அப்புறம் சொன்னாரு, சட்டப்படி யாருக்கு எம்எல்ஏக்கு ஆதரவுக்கோ அதுதான். ஆனா பிரசிடென்ட்ஸ்னு ஒன்று உண்டு. அதாவது சட்டமும் சரி, அரசியல் அமைப்பு சட்டமும் சரி, நீதிமன்றமும் சரி, இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா எழுதப்படாத சட்டங்கள் அதுக்குன்னு ஒரு இது இருந்ததுன்னா அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை எல்லா இதையும் பார்த்து எழுத முடியாது. ஆனால் தேர் இஸ் அ பிரசிடென்ஸ், கோர்ட்லேயும் சரி இதுவும் சரி. எப்பவுமே அதிக எம்எல்ஏக்களை உள்ள கட்சியை முதல்ல கூப்பிடுவாங்க. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியலாம், ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அவங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் முறை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எப்படியெல்லாம் இந்த அரசியல் அமைப்பை நான் பேசுறது முடியும் கொல்வதற்கான வழிகளை எப்படி, அதாவது அரசியல் சட்டத்தை இழிவு பண்ணி எப்படி அதில் சந்து புந்துகளை பூத்து தங்களுடைய அவர் வைக்கிற வாதம் எங்க கிட்ட இப்ப சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வந்துருச்சா இல்லையா? இல்ல என்ன சொல்றேன், நீங்க முதல்ல யாரை அழைக்கிறீர்கள் என்று முக்கியம். ஏன்னா அதை பொறுத்து தான் சட்டமன்றத்தை இதுவும். இவங்க அவங்க ஒண்ணு சொல்லலாம், எங்களுக்கு குதிரை பேர வேகமா பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டாருன்னா அதுல ஒண்ணு நடந்துட கூடாதுங்கிறதுக்காக இல்ல, குதிரை பேர வேகமா பண்ணிருக்காருன்னு தான் மக்கள் பாக்குறாங்க, நடக்க கூடாதுன்னு இல்ல, நல்லா நடத்திருக்காங்க. குதிரை பேரம் அவங்களுக்கு மத்திய அரசுல அவங்களுடைய இருக்கிறது, அவங்களுடைய கைப்பாவையான ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியில அவங்களுடைய தமிழக ஆளுநர் அப்படிதான் இருந்தாரு, இன்றைய கோவா ஆளுநர் அவங்களுடைய கைப்பாவையான ஆளுநர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடிஜி மோடிஜி அவர்களுடைய கைப்பாவையாக அங்க வேலை செய்யறாங்கன்றது மக்கள் பாக்குறாங்க. கண்டிப்பா அவங்க உள்ளங்கையில இருக்க மத்திய அரசு அவங்க கையில இருக்கிறதுனால தான் நடந்துச்சுங்கிறீங்க. மோடிஜியுடைய கையில அவர்கள் இருப்பதால் தான் இது நடந்திருக்குதுன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க, அதாவது இந்த மாதிரி மாநில அரசு தலைமையை கைப்பற்ற விரும்புறாங்கன்னு. நம்ம 52 நேர்வழியா கைப்பண்ணாவில்லை, இப்போ யூபிஎல் நாங்க குத்தமா சொல்றோம் இல்ல. இந்த இது மாதிரியான நடைமுறை அப்படின்னு அவர் சொல்றப்ப நீங்க மறுக்கிறீங்க. 52ல ராஜாஜி அவர்கள் வந்ததே இது போன்ற ஒரு முறை தானே. நீங்க there always been a precedence and a bad precedence. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நல்லா புரியுங்க. அதாவது காலங்கள் மாறுது. அன்னைக்கு ஒரு காலத்துல தவறாக கோயில்களுக்குள்ள தலித்துகள் போறவங்க அது அந்த காலத்து போல நான் சொல்லுவீங்க. எது நல்ல நடைமுறைன்னு பண்ணல நீங்க புரிஞ்சுக்கணும். ராஜாஜி நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் தலைவர் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் தவறு செய்யாத கட்சின்னு நான் என்னைக்குமே பேசினதில்ல.
நாங்கள் தவறு செய்கிறோம், ஆனா தவறை திருத்திக் கொள்கிறோம். தவற சரின்னு சத்தம் போட்டு அடிச்சு ரொம்ப பேசி நேர்மையான பதிலா நம்ம ஆக்ரோஷமாக பேசுகின்ற கட்சியில் இது. ஏனென்றால் ராஜாஜி அவர்கள் தான் முதன்முறையாக இன்னொரு கட்சி தனியாக நின்ற மாணிக்கவேல் நாயக்கரையும் ராமசாமி படையாச்சியாரையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அமைச்சரவை கொடுத்து காங்கிரஸ் மறுபடியும் தவறு இல்ல. அதாவது அவர் வந்து சட்டசபையில ப்ரூவ் பண்ணாரு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தேர் ஹஸ் பீன் பிரசிடென்ட்ஸ் ஓவர் டைம். ஒரு ஜனநாயக வளர்ச்சியில, பரிணாம வளர்ச்சியில எது சரி எது தவறுன்னு காலங்களுக்கு தகுந்த மாதிரி அதான் ஒரு இது. அதை புரிந்து கொண்டு செயல்படுத்தி அதுக்கு மதிப்பு கொடுப்பவர் தான் ஒரு உண்மையான ஜனநாயகவாதியா இருக்கு. ஆனா என்டி மோடிஜி கிட்ட ஜனநாயகவாதத்தை எதிர்பார்க்க முடியுமா தெரியாது எனக்கு. இல்ல, நேர்மையா எங்கள் தலைவர் முதறிஞர் ராஜாஜி செய்தது கூட மாற வேண்டிய ஒன்றுதான், செய்திருக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அது இப்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வியின் விளிம்பில் தோல்வியினால் துவண்டு அந்த புலம்பலுடைய பிரதிபலிப்பாக தான் அது தெரியுது. அதை பற்றி இக்னோர் இட் இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று. ஆனால் இந்த சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் ஆனார்ல, எப்படி ஆனார்? அன்றைக்கி பிஜேபி தானே அதிக அளவில் எம்பிஸ் வச்சுருந்தாங்க. அப்போ அன்றைக்கி காங்கிரஸ் ஏன் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? பிஜேபி தாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள கூப்பிட்டு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா? அப்போ அது மோசமான பிரசிடென்ஸா? சரி, இதுதான் இஷ்யூவே இல்லையா? இங்க ஒரே ஒரு செகண்ட் அதில் என்னன்னா, நீங்க வந்து கிளைம் வைக்கலாம். பிஜேபி கிளைம் வச்சதுன்னா, சந்திரசேகரும் கிளைம் வச்சிருந்தாங்கன்னா யாருக்கு முதல் பிரசிடென்ஸ் கொடுக்கணும்? சூப்பர், கரெக்டாக சொன்னார். அதுதான் நானும் சொல்கிறேன். இங்கே காங்கிரஸ் கிளைம் வைக்கல, கோவாவில் போய் கிளைம் பண்ணல, மணிப்பூர்லையும் கிளைம் பண்ணல. டைம் கொடுக்கும். அந்த முடிவு, அந்த டைம்ன்றது யார் முடிவு பண்ணுறது? இதுதான் புறக்கடை. இதுதான விஷயம். அதான் இதுதான் விஷயம். அவர் சொல்கிறது சரிதான். அப்போது முதல்ல இப்போ ஒரு ரெண்டு பார்ட்டி இருக்குது. அந்த ரெண்டு விங்கில் ஒருத்தருங்க வந்து 32 எம்எல்ஏக்களை ப்ரொடியூஸ் பண்ணி இவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி நேரடியாக சொல்லும் பொழுது யார் முதல்ல கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ இவர் சொன்னது சரிதானே? இல்ல, அமெரிக்க நாராயணன் அவர்கள் முதல்ல கேட்கணும்னா இது ஒரு ஏலம் எடுப்பது போன்ற அல்லவா? யாருக்கு போயிட்டு டைம் கொடுக்கணும் சார். ஆளுநர் வந்து ஒரு தார்மீக பார்க்கணும்ல, உன்னை விட அவங்களுக்கு அதிக எண்ணிக்கை அவங்க தானே கூப்பிடணும். நீங்க இது நியாயம். அதாவது நீங்க டைம் கொடுக்கறதுனா ஹார்ஸ் ட்ரேடிங் வேணும்னு சொல்றாருன்னு அர்த்தமாகுது. நீங்க வேகமா ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்றீங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. டைம் கொடுங்க, உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குமா இல்லையா? அப்பதான் அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் ட்ரேடிங். இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லை. ஹார்ஸ் ட்ரேடிங்னா மனோகர் பரிக்கர் சிஎம் ஆகணும்னு அவங்களோட விருப்பத்தை தெரிவித்து ஆறாங்க. எல்லாமே ஓப்பனாக தான் நடக்குது. அதனால இங்க இதை பொறுத்து வரலாம் அமெரிக்க நாராயணன் அவர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி அவர்கள் கேட்கிறாங்க பாத்தீங்களா, இந்த கட்சியை சேர்ந்து இவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு இன்னொரு கட்சி கேக்குது பாத்தீங்களா? இப்பதானே நமக்கு கூடுதலா ஒரு சந்தேகம் வருது நமக்கு. அப்ப ஏற்கனவே முன்கூட்டியே பேசியிருக்கிறாங்களோங்கிற மாதிரி சந்தேகம் யாருக்கு வேணாலும் வரலாம். நான் சொல்றது என்னன்னா, சந்தேகம் நீங்க இப்போ வந்து ஜீவாவுக்கோ இல்லை அமெரிக்க நாராயணனுக்கோ என்ன பிடிக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே பொறுத்து வரலாம் ஆளுநர் எப்படி பார்ப்பாரு. ஆளுநர் பார்க்கறது வந்து இந்த 60 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் 32 பேர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பதாக நேரில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் தான் இனிமேல் நீங்கள் சட்டசபையில் மெஜாரிட்டியே ப்ரூவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்களா? 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் சட்டசபையில் ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் அவர் கண்டினியூ பண்ண முடியும். அதனால் இது எல்லாமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்க நாராயணன் ஒத்துக்கொண்டது போல இவங்க இந்த எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுத்துட்டு இருக்கார்கள். அதனால் இதை வந்து நீங்கள் சட்டத்திற்கு புறம்பானது என்றோ எப்படியுமே சொல்ல முடியாது. தவிர மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய அந்த காங்கிரசினுடைய ஆளுமை விழுந்து இருக்கிறது. இன்னைக்கு 21% 36% நம்ம வாங்கி, அங்கேயும் அதிக பர்சன்டேஜ் வந்து பிஜேபி தான், விழுக்காடு தான். நான் ஒன்றும் விகிதாச்சார அடிப்படையில் பேசல. அப்படி பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கு. வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கு. 42 2014 இருந்ததுல 2016 அதோட ஒப்பிடும்போது உங்களுடைய வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கு. சேஃபா வேணும்னா நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தான் இல்ல வாக்கு விழுக்காடு பற்றி நீங்க பேசினதுனால சொன்னேன். நான் கடந்த சட்டசபை தேர்தலில் மட்டும் தான் பேசுறேன். அவங்களுக்கு வேணும்ன்றத மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க எப்படி பாராளுமன்றத்தை ஒப்பிடு, அப்ப ஒப்பிடுனா பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சட்டசபை தேர்தல், கடைசி தேர்தல் அதான உத்தரப்பிரதேசத்துல பாஜக நியாயமா எது பேசணும்? சட்டசபை தேர்தல் பேசுங்க. ஆமா, அமெரிக்கன் பாவம் காங்கிரஸ்காரங்க தோல்வியில தோண்டு ஏதோ ஒண்ணு புலம்பிக்கிட்டு அவங்க சிரிக்கிறது அழற மாதிரி எல்லாம் இருக்குது இப்ப. அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாராளுமன்றத்தை பத்தி பேசுனா அதை பத்தி பேசுவோம், இல்ல சட்டமன்றத்தை பத்தி பேசுனா அதை பத்தி பேசுவோம். ஏதோ ஒண்ணு தான் சரியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக அங்கே நின்றுக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக தோத்து போச்சு. கரெக்டா? பாராளுமன்றத்தில் 37 எம்பி எடுத்தாங்க,
திமுக 0. அப்ப அந்த எம்எல்ஏ இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க ஏத்துக்கிறீங்களா அதை? உங்களுக்கு வேணும்னா யூபியில பாராளுமன்றம் பேசுவீங்க, ஆனா தமிழ்நாடு நான் அந்த மாதிரி பேசல. இப்ப என்ன நீங்க சொன்னீங்க எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வாக்கு விழுக்காடை அதிகரித்து சொன்னதுனால நான் சொன்னேன். சொல்வது நாடா- ஆன் கம்பேரிசன். நீங்க சட்டசபைனா அதுதான் பேசணும் அப்படின்னு அதை வெற்றி தான் விவாதமே. தாராளமா நான் ரெடியா இருக்கிறேன். பாராளுமன்றத்தை பத்தி பேசலாம். பாராளுமன்றத்தில் எவ்வளவு குறைஞ்சிருக்குது, அப்போ காங்கிரஸுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குது, அப்போ சமாஜ்வாடிக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குது, ராகுல் போய் அங்க போய் பிரச்சாரம் பண்ணனால தான் குறைஞ்சு போச்சுன்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதெல்லாம் நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நாம சொல்வது என்னன்னா, சட்டப்படி சரியான நிலையான ஆட்சி அங்கே வர வேண்டும் என்று சொன்னால் அதை முறையாக சட்டப்படி நேர்மையாக செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் என்ன வருதோ அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கு தான் போகிறாங்க. ஆனால் பிரசிடென்ட்ஸ்ன்றது அமெரிக்க நாராயணன் அவர்கள் நினைப்பது போன்ற ஒரு முன்னுதாரணத்தை எடுத்துக்கொள்வதும், நான் சொன்ன முன்னுதாரணத்தை எடுத்துக்கலாம். சந்திரசேகர் ஏன் பண்ணீங்கன்னா அப்போ மட்டும் நாங்கள் சேர்ந்து தாங்க செஞ்சோம் அப்படின்னு அவர் சொல்வது சரின்னா இப்போ இதுவும் சரிதானே? இதுதானே விஷயம். சொல்ல நேரம் இதுதானே சார் விஷயம். அதாவது ஆணைக்கு வர்றோம்னா குதிரைக்கு குறோன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. யோசனை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, மோடி டிஜிட்டல் இந்தியா செய்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் டிஜிட்டல் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாரு. வேகமாக இந்த இதை உபயோகப்படுத்தி எந்த ஆதாரமும் இல்லையில நமக்கு. இதை நம்ம எப்படி நீங்க இதை உறுதி செய்வீங்க? எப்படி கவர்னர் எப்படி ஆக்ட் பண்றாரு, என்டி மோடிஜியுடைய கைப்பாவையான கவர்னர் எப்படி வேலை செய்யறாரு, ஒன்றுத்துக்கும் ஒரு கால அவகாசம்ன்ற ஒன்று உண்டு. கடந்த காலங்களில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லலாம், நீங்க இதுக்குள்ள என்கிட்ட இது வைக்கணும்னு. ஜெனரலா இந்த மாதிரி உடனே போய் மற்ற கட்சிகள் தானே கொடுக்குறாங்க, பிஜேபி அழைப்பு கொடுக்கலையா? அதாவது ஜெனரலா என்ன ஆகும்னா, எது பெரும்பான்மை தனி பெரும்பான்மை இருந்ததுன்னா ஒன்றும் கேள்வியே இல்லை. தனி பெரும்பான்மை இல்லாத நேரங்களில் இவர் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணச்சே ஒவ்வொரு கட்சியும் கூப்பிட்டு பேசுவார். முக்கியமாக தனி பெரும்பான்மை இல்லாத எந்த கட்சிக்கு அதிகமான இது இருக்கோ அதுதான் பிரசிடென்ட்ஸு. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், வெளில பல பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் போய் இது கூட கொடுப்பாங்க. ஆனால் இதுதான் முறை. இந்த முறையை விட்டு டிஜிட்டல் ஹார்ஸ் ட்ரேடிங் செய்தது மூலமாக இது குதிரை பேரம் பண்ணுறாங்க, வேகமாக பண்ணுறாங்க. இந்த மோடிஜி மாதிரி வேகமாக அழகாக பேசக்கூடிய, என்டி மோடிஜி மாதிரி அழகாக பேசக்கூடியவர் யாருமே உலகத்தில் கிடையாது. அதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். பொய்களை திறம்பட செய்வதிலும் இந்த மாதிரி தவறுகளை முன்னுதாரணம். அதாவது உத்தரப்பிரதேச தேர்தலையே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசிய பேச்சுக்கள் சட்டப்படி சரி, ஆனா தர்மப்படி சரியா? இவங்களுக்கு எப்படி சட்டம் தார்மீகம் பேசுறீங்க? நல்ல தார்மீகம் இருக்குது, எடுத்துக்கங்க. அதாவது உண்மை என்னன்னா, பக்ரீத் அன்னைக்கும் விளக்கு எரிஞ்சுது, தீபாவளி அன்னைக்கும் விளக்கு எரிஞ்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூண்டுறது தானே. உணர்ச்சிகளை தூண்டி நாட்டை பிரிப்பதிலே என்டி மோடிஜி மட்டுமே இல்ல, மக்கள்கிட்ட அது எதிரொலிக்கலையே. அதாங்க, என்ன எதிரொலிக்கல? நாட்டை பிளவுபடுத்துதல் எதிரொலிக்கல. இல்லைன்னா இவ்வளவு சீட் வாங்க. 2 காரணங்கள். ஒன்று, இந்த தேர்தல் தேர்தல் முடிவுகள் மக்கள் எப்படி பார்க்கறாங்க அதான் சொல்றேன். இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி, அது ஒண்ணு. இன்றைய தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதுதான் தெளிவாகப்பட்டிருக்கு. கோவால இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், உத்தரகாண்டா இருக்கட்டும், எல்லா மாநிலங்கள்லையும் இது தெளிவாக ஆன்டி இன்கம்பன்சி. அதை எடுத்து பண்ண மக்களுடைய உணர்வுகளை தூண்டுவதில் என்டி மோடிஜி அவர்களுக்கு நிகர் என்டி மோடிஜி அவர்களே. அதாவது ஆனால் மற்ற கட்சிகள் மீது நம்பிக்கை வரல அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? மாநில கட்சிகள் மீதோ காங்கிரஸ் மீதோ இடதுசாரிகள் அங்க யாரும் இல்ல. அந்த 5 மாநிலத்தில் கோவால காங்கிரஸ் மேல நம்பிக்கை இருக்குது, மணிப்பூர்ல காங்கிரஸ் மேல நம்பிக்கை இருக்குது, பஞ்சாப்ல காங்கிரஸ் மேல நம்பிக்கை இருக்குது. 3 out of 5 we are leading parties. இவங்க என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் முக்த் பாரத்னாரு. பஞ்சாப்ல பேசாமையே பிஜேபி முக்த் பஞ்சாப்னு தெளிவா சொல்லிட்டாங்களே. அதனால நாங்க அவங்கள மாதிரி அழகாக பேசக்கூடியது மோடிஜி அவர்கிட்ட, என்டி மோடிஜி கிட்ட நான் கத்துக்கணும். ஆனா இது மக்களை ஏமாற்றி நாட்டை இரண்டு வைத்து, மறுபடியும் சொல்றேன், காலங்காத்தால சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக, நான் அமங்கலமான வார்த்தை கால சொல்லணும்ல, அதை செய்யக்கூடியவர்கள். நம்ம நாடு முன்னேறணும்னா நாடு ஒற்றுமையா. இந்த குற்றச்சாட்டு ஜனதா, காங்கிரஸ், பாஜக நடுவண் அரசுல அமைந்த எல்லா அரசு மீதுமே மாநில கட்சிகள் பல வச்சிருக்காங்க. எப்ப எந்த நடுவண் அரசுல யார் வந்தாலும் காங்கிரஸ், பிஜேபி நடுவண் அரசு இல்ல. நாங்க என்ன சொல்றேன், மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி,
ஒரு பிரதருக்கு என்னோட சகோதரருக்கு எதிராக சகோதரிக்கு எதிராக சகோதரியை தூண்டிவிடக்கூடிய கட்சி இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது என்டி மோடி இதோட நிறைவு சொல்லுங்க. இல்லை, இதில் தான் நான் முதலே சொல்லிட்டேன், காங்கிரஸினுடைய புலம்பல்களுக்கு ஒரு அளவில்லாத போச்சு. மோடி அவர்களுடைய பேச்சு நல்லா இருந்துச்சு, அதனால ஜெயிச்சோம்னு சொன்னா இன்னொரு அப்போ ராகுலுக்கு பேச தெரியலன்னு அர்த்தம். பேசவே தெரியாத ஒரு நபரை பேசவே தெரியாத ஒரு நபரை வந்து தேவையே இல்லாத ஒரு அந்த ராகுல் என்கின்ற அந்த நபரை இவங்க வந்து அரசியலில் கொண்டு போய் அழுத்தி அவரை மக்கள் ஏற்கவில்லை. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது அந்தந்த மாநிலங்களில் இருந்த ஒரு குழப்ப சூழல் பாஜக பயன்படுத்தி கொண்டதுங்கிறது அவருடைய வாதம். அப்போ நீங்க அப்போ ஏன் வந்து பாராளுமன்றத்தை பத்தி பேசணும்? அப்போ ஏன் பாராளுமன்ற தேர்தலை பத்தி பேசணும்? இதுதான் இஷ்யூவே. உங்களுக்கு தேவையான விவாதத்துல பாராளுமன்ற இதை பத்தி பேசுறோம், அப்புறம் நமக்கு தேவைன்ற போது சட்டமன்றத்தை பத்தி பேசுறோம். இது தவறான ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்கிறதா ஒன்று, நீங்கள் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கிறத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா ஒன்று. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன, அந்த இபிபோ சிங் மணிப்பூரில் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் ராஜினாமா கூட செய்யலை. ஆனாலும் நீங்கள் அவர் ராஜினாமா செஞ்சால் தான் நான் நடக்க முடியும். அதனால தான் அப்போ டிலே பண்ணது யார்? அது ஒரு டாக்டிக்ஸ் பாருங்கள். அந்த அவருடைய பதவி காலம் முடிந்து தேர்தல் முடிந்து விட்டது, உடனடியாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவரே காங்கிரஸே வந்திருந்தா கூட பதவியை ராஜினாமா செய்வது தான் முறை, அதுதான் அழகு, அதுதான் வந்து மரபு. அதை விட்டுட்டு நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொன்னதே மிக படு மோசமான ஒரு கேவலமான அப்ரோச். அது நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப தவறு. ஆனால் அதுக்கப்புறம் நேற்று செஞ்சுட்டார், அது தவறான விஷயம். கோவால அவர் ராஜினாமா செஞ்சாருன்னா முதலமைச்சர் ரெடியா இருக்கிறாரு கோவால, அதுவும் பாஜக தவறா சொல்றீங்க. அவர் செஞ்ச பிறகு நீங்க அடுத்த முதல்வர் காபந்து முதல்வராருங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது மரபு. நீங்க பிரசிடென்சி, இது என்ன பிரசிடென்சி இருக்கு சொல்லுங்க? ஒரு தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த நிமிடம் வந்து போய் இப்போ அகிலேஷ் பண்ணலையா? இன்னைக்கு அகிலேஷ் வந்து அடுத்த முதல்வர் வரைக்கும் அகிலேஷ் தான் முதல்வராங்க, இல்லைன்னு மறக்க முடியுமா? அதான கான்ஸ்டியூஷனு. இப்போ சிங் ஏன் ராஜினாமா பண்ணல? அவர் வந்து நேற்று மதியம் வரைக்கும் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அது தவறான விஷயமா இல்லையா? அப்போ காங்கிரஸ் வந்து அதை வைத்துக்கொண்டு அங்கே அரசியல் செய்ய பார்த்திருக்கிறது. காங்கிரஸ் குதிரை பேரம் நடத்த பார்த்திருக்கிறது. அதனால அந்த மக்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம் மக்கள் நம்மளதான அதிக எண்ணிக்கையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க எண்ணம் இருப்பதால் உடனடியாக அந்த மாற்றத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல தோல்வின்னு அகிலேஷ்க்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இல்லங்க, இங்க இன்னும் காங்கிரஸ் அந்த மனநிலைக்கு வரல. 2007 அப்ப ஏன் பிஜேபி தான் ஆளணும்னு ஏன் காங்கிரஸ் சொல்ல? அதிக தனி பெரும்பான்மை கட்சி வரும்போது அதுக்கு என்ன உங்க பதில்? அது இல்ல, சட்டம் என்ன சொல்கிறது, உண்மை என்ன? சட்டமன்றத்தில் தனிப்பெரும் கட்சி தான் வந்து ஆளும் கட்சியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, முடியவும் முடியாது. அப்புறம் என்ன சார் அப்படி இருக்கும்? சொல்லுங்க, அடுத்த செய்தியில் போனோம். ஒன்றும் இல்லை, அவர் சொன்னாரு ராகுல் காந்தி வந்து மோடிஜி அவர்களை போல. நான் ராகுல் தான் சொன்னேன், நான் சொல்லல மற்றதெல்லாம். ஓகே, என்டி மோடிஜி போல இல்லை பேச தெரியலன்னாரு. தமிழகத்தில் அழகாக தமிழில் பேசக்கூடிய கலைஞரை விட அழகாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஜெயலலிதா அவர்களை விட யார் நல்ல முதலமைச்சர் என்றால் ரொம்ப பேச தெரியாத ஆனால் செயல்படக்கூடிய காமராஜர் தான் நல்ல முதல்வராக இருந்தார், அனைவரும் ஏற்றுக்கொண்ட முதல்வராக இருந்தார். அது போல தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அப்படித்தான். அவ்வளவுதான். காமராஜரோட ஒப்பிடுறீங்க ராகுல் காந்தி? அந்த காமராஜரே தூக்கி போட்டதுதான் காங்கிரஸ். பாத்தீங்க, அவருடைய வார்த்தை வந்து தூக்கி போட்டாங்க. கடைசி வார்த்தை சொன்னீங்க, கர்ம வீரர் காமராஜரை போல ஏழைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர். மக்களுக்கான நல்ல விஷயங்கள், மத்திய உணவு திட்டமாகட்டும், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கட்டும், இந்த ராகுல் காந்தி மோடி மாதிரி வாய்ச்சொல்லில் வீரர் இல்ல, செயல் சொல்லி கர்ம வீரர் காமராஜரை போல செயல் வீரராக பேசணும்னு பேசணும். வாய்ப்பு சேர்க்கவங்க எல்லாம் பெரிய ஆள முடியாது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல், மறைந்த முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் நின்று வென்ற தொகுதி இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு காலியாயிருக்கிறது. திமுக கண்டிப்பாக போட்டியிடுது. அதிமுக 3 அணியுமே போட்டியிட போவதாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க. பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? இது இப்போ பாஜக போட்டியிட வேண்டுமா வேண்டாமா, யார் வேட்பாளர்,
இது எல்லாமே இது ஆல் இண்டியா பார்ட்டிங்கிறதுனால இது எங்களுடைய மாநில முதல்ல தேர்தல் அந்த குழு ஒன்று இருக்குது, அது முடிவு பண்ணணும். அதன் பிறகு வந்து எங்களுடைய மாநில தலைமை முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு அகில இந்திய தலைமை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். அதனால் இந்த தேர்தலில் இந்த இரட்டை இலை சின்னம் கூட முடக்கப்படலாம், நமக்கு தெரியல, அதை பற்றி இன்னும் நம்ம முழுசாக தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். அதனால் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் இருக்கும். இதுவரையும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலானது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவர் திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லியிருப்பது வந்து அவங்க கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கிறாங்க. வந்து அமெரிக்க நாராயணன் முதல் செக்மெண்ட்டில் பேசினார், நான் அதை பெருசாக இது பண்ணல, ஏன்னா 2-3% அப்படின்லாம் சொன்னார். காங்கிரஸுக்கும் அவ்வளோதான் இருக்குது, அவங்க குதிரை. அவங்க வந்து திமுக மீது சவாரி போனதுனால அவங்களுக்கு சில எம்எல்ஏ இருக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா காங்கிரஸ் வந்து மைனஸில் தான் ஓட்டு விடும், நோட்டாவோட அது மாதிரி தான் காங்கிரஸும் இருக்குன்றது தான் உண்மை. பொதுவாக காங்கிரஸ் பாஜக இரண்டை பற்றியும் சொல்லும்போது தமிழகத்தின் எல்லையோரங்களில் இருக்கிற கட்சி அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனம் உண்டு. விமர்சனமோ ஒரு பார்வையோ சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். கன்னியாகுமரியில பாஜக காங்கிரஸ் ரெண்டும் வலுவாக இருக்கும். அதே போல ஓசூர், கிருஷ்ணகிரி, அந்த கர்நாடகா எல்லை போகும்போதும் பாஜக காங்கிரஸ் வெற்றி பெறுகிற இடங்களும் பெரும்பாலும் அந்த மாதிரியான இடங்களா இருக்கு. கோவை பகுதியில் பாஜக சற்று வலுவா இருக்கு. இதுதான பொதுவான நிலையா இருக்கு. தமிழகம் முழுவதும் விரைவி இருக்கிற கட்சியாக இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தென் சென்னையில் நாம் தனியாக நின்று அதிக அளவில் வாக்கு வாங்கியிருக்கிறோம், நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கிறோம், ராமேஸ்வரத்தில் வாங்கியிருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறுகிற அளவுக்கு சில தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணியோட இல்லை, எங்கே வாங்க கடைமடை பகுதியிலும் கன்னியாகுமரி எங்கே வாங்கினாங்க. கன்னியாகுமரியில் கூட டெபாசிட் போச்சா இல்லையா? இது இல்லை, அதுதான் இல்லை. இன்னொன்று, எங்களை நாம் இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த 2 கழகங்களும் கண்டிப்பாக தமிழகத்தில் பவர்ஃபுல்லான பார்ட்டி தான்றதில் எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ இல்லை. இதில் ஒளிமுறையில். ஆனால் இப்பொழுது வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, தலைமை பஞ்சம் அங்கே இருக்கிறது. கருணாநிதி அவர்கள் உடல்நலம் கொண்டு இருப்பதனால நேரடி அரசியலில் ஈடுபடலை, அது ஒன்று. இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் மறைந்திருக்கிறார். இங்கே வந்து அந்த தலைமையை ஒரு கட்சி, அந்த ஒரு தலைமையை ஒட்டிய அந்த ஆளுமையை தான் மக்கள் இதனால் வரையில் பார்த்துருக்கிறாங்க. அதனால் இப்போ அது இல்லாத ஒரு நேரத்தில் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி இப்போ சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் கூட நம்ம இங்கே டி நகர், நம்ம விருகம்பாக்கம், இது வேளச்சேரி போன்ற பல இடங்களில் சென்னையிலே அதிக அளவில் நம்ம வாக்கு பெற்றிருக்கிறோம். அதுமாதிரி கோயம்புத்தூரில் டெபாசிட் வந்திருக்கு, வேதாரண்யத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உறுதியாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யும். உங்களுடைய இப்போ மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதே போன்று தான் தொடர்ந்து சொல்றாரு. அதிமுக முழுமையாக முடிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு. திமுகவுக்கு அடுத்த தலைமையாக ஒரு தலைமை செயல்பட்டு கொண்டு தானே இருக்கிறாங்க. அவங்க முழுமையா இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியல? அதாவது நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவரை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட, கடந்த ஒரு 30-40 வருடங்களாக அல்லது ஒரு 40 வருடங்களாகவே கருணாநிதி அவர்களை சுற்றித்தான் இந்த அரசியல் நடந்து கொண்டிருந்தது தமிழகத்தில். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆன்டி கருணாநிதி, ப்ரோ கருணாநிதின்ற அந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே அந்த ஒரு ஆன்டி கருணாநிதி பிளாங்க் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேருமே களத்தில் இல்லாத சூழ்நிலையில், கருணாநிதி அவர்கள் களத்தில் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இன்றைய நம்மிடையே இல்லை. ஒரு வேக்குவம் இந்த இடத்துல இருக்குது. அதை யார் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு நம்ம 2 கட்சியும் கட்டுமானத்தில் எந்த ஒரு சிராய்ப்பும் ஏற்படாம தான் இருக்கு இப்போ வரையும். இல்ல அது எப்படி நீங்க நம்பர்ஸ்ல வேணா இல்லாத இருக்கலாம், அதான் சொல்றேன். ஏடிஎம்கேல நம்பர்ஸ்ல இல்ல, ஆனா கண்டிப்பா அந்த தொண்டர்களிடையே ஒரு சோர்வு இருக்கிறது, 3ஆக 4ஆக பிளவுபட்டிருக்கிறது. அதை தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். திமுகவிலையும் சோர்வு இருக்குது. இல்லைன்னு நம்ம செயல் தலைவர் என்று பெயர் இருந்தாலும் கூட கருணாநிதி அவர்களை போல ஒரு செயல்படக்கூடிய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரான்றது சந்தேகம். தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளாக இந்த 2 கட்சியும் தான் இருக்கு. எல்லாருமே தொகுதியிலும் வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கட்சியா இப்போ வரையும் திமுக எல்லா கட்சிக்குமே வட்ட செயலாளர்கள் எல்லா கட்சி மக்களுடைய ஆதரவு என்பது உறுதியாக இத்தனை நாட்களாக அவங்க 2 கட்சிக்கு பவர்ஃபுல் பார்ட்டிஸ் தானே, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் தான் ஒத்துக்கிறேன். இதுதான் இதுக்காக போய் ஆர்குமெண்ட் பண்றதுல இல்லை. இந்த 2 திராவிட கட்சிகளும் கண்டிப்பாக வலுவான கட்சிகள் தான் தமிழகத்தில் இருந்தன, இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான. ஒரு தலைமையை நம்பி தான் அவங்க இருந்தாங்க. அந்த தலைமை இல்லாத அந்த நேரத்தில் அந்த வேக்குவமை நாம் ஃபில் பண்ணணுன்றதுல தவறு ஒன்றும் இல்லை.
அது பாஜக சார்பா அமையும் தான் நீங்க கண்டிப்பா நினைக்கிறீங்க. அப்படிதான் அதிமுக பிளவு நாங்க அதை நோக்கி திமுக தான் சார்பா போறோம். அமையாது. அது அமையாது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்லைன்ற நான் ஏனென்று சொன்னால் கடந்த 20 வருடங்கள்ல இந்த இரு கட்சிகளும் செய்த ஊழல் மற்றும் லஞ்சத்தினால் மக்கள் வெறுப்படைந்து போயிருக்கிறார்கள். அதனால இங்க தேசிய கட்சிகளுக்கு ஒரு இந்த வாய்ப்பு பரப்புரை வரும். எத்தனை வருடமா திமுக மீது சொல்லப்படுகிறது, அதிமுக மீது சொல்லப்படுகிறது. இல்ல, இப்ப அதிமுக நீங்க ஊழல் ஊழலே கட்சின்னு இல்லைன்றீங்களா? சொல்லியிருக்காங்க. இல்ல நான் இருக்கு இல்லைன்னு சொல்லல, நீங்க கவனிச்சு பாருங்க. இல்ல, நீங்க சொல்ல வேண்டியது அதிமுக மீதும் ஊழல் கட்சி குற்றச்சாட்டு இருக்கு, திமுக மீதும் இருக்கு. இந்த இல்ல, நீங்க குற்றச்சாட்டு 20 தவறா வருஷமா சொல்றீங்க. இருக்கு. அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, குற்றவாளிகள்னா அந்த ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சின்னு தீர்ப்பு வந்திருக்குது. இல்லன்னு மறுக்க முடியுமா நீங்க? இல்ல அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றுட்டு தான் வருது, அதிமுக வெற்றி பெற்று தான் வருது. இது புதிது கிடையாதுங்க. சரி, நீங்க சொல்றது சரி. ஆனா எப்படி வெற்றி பெற்றது? அந்த தலைமை, அந்த ஒரு நபர் தலைமையினால, அந்த வலுவான தலைமையினால. இப்ப அந்த வலுவான தலைமை இல்லாத காரணத்தினால அதை வந்து ஃபில் பண்றதுக்கு வேற யாரும் இல்லாத காரணத்தினால நாம பண்ணுவோம். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவர் இதில் வந்து நான் கருத்து ஜென்ரலாகவே வேறுபட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் ஒற்றுமைப்படுகிறேன். இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம், ஒரு வெற்றிடம் இருக்குதுன்றதை மறுக்க முடியாது. கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக இருந்தார்கள். கலைஞர் இருக்கின்ற இடத்தை இன்னும் கலைஞர் இருக்காரு, அதை வந்து ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்கள் நிரப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலம்தான் அந்த அளவுக்கு அவர் பெரிய தலைவராக இருப்பார் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்க வெற்றிடம் மாறி கலைஞர் இன்று ஆக்டிவ் அரசியல் இல்லாமல் இருக்க காலத்தில் திமுகவுடைய வெற்றிடம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளுக்கும் தமிழகத்திலே இது ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை மறுக்க முடியாது. கடந்த காலங்களிலே நாங்கள் திமுகவுடன் இது அலையன்ஸ் வச்சுருந்தோம். தொடர்ந்து அது ஒன்றும் இதுவாகலை. போன தேர்தலில் ஆர்கே நகரில் திமுக இவங்க தான் வெட்டுக்கிட்டாங்க. கடந்த இவங்களுக்கெல்லாம் மரபு இல்லாமல் இருக்கலாம், பட் எங்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நாங்கள் வெற்றி பெற்று அங்கே ஏதாவது மறுபடியும் இடைத்தேர்தல் வந்தால் அந்த இடங்களிலே தொடர்ந்து காங்கிரஸ் தான் போட்டியிட்டது. அதே போல் இன்றும் நாங்கள் வந்து திமுகவை ஆதரிக்கிறோம், அது உண்மை. இருந்தாலும் வருங்காலங்களில் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்க காங்கிரஸுக்கு இருக்கிற மனித வளம், காங்கிரஸுக்கு இருக்கின்ற தமிழகத்திலே பரவலாக இவங்களுக்கு வேணால் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதை வந்து உங்களுடைய கூட்டணி முதல்ல பேச சொன்னது எல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் அடிச்சு சொல்றேன். இவர் வேணா என்ன வேணாலும் பேசட்டும். தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது வந்து நீங்க பேச நான் குறுக்கிடல, தயவு செய்து நாம் இயன்றவரை நீங்க குறிப்பிடாம இருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது எங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது தமிழகம் ஃபுல்லாக பரவலாக இருக்குன்றதை மறுக்க முடியாது. அதை பாஜக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டால் அவர் தென்சென்னையை பற்றி பேசினார். தென்சென்னையில் காங்கிரஸ் போட்டியிடாத காங்கிரஸில் காங்கிரஸ் வேட்பாளர் என்று போட்டியிட்ட ஒருவருடைய வாக்கு வங்கி 2%. இவர்களுடைய காங்கிரஸ் போட்டியிடல, காங்கிரஸின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒரு தனியாக காங்கிரஸில் இருந்தவர் போட்டியிட்டார். ஒன்று கேட்டால் நானே தான் போட்டியிட்டேன். அதில் 2%. ஸ்ரீரங்கம் இவர்களுடைய கோட்டை, அவங்க போட்டி போடச்சு. ஸ்ரீரங்கம் பாஜக வலுவான பகுதி, நீங்க தான் இல்ல அவங்க கோட்டைன்னு சொல்லி அவங்க தான் போட்டிட்டாங்க. ஸ்ரீரங்கம் உங்க பகுதி. இடைத்தேர்தல்ல 3% தான் வாங்கினாங்க, குறைவான. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு சுயேட்சை தென்சென்னையில போட்டியிட்ட அளவுக்கு ஒரு, அதுவும் என்ன, மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சி தான் இந்த தமிழகத்துல இருக்குது. ஆனால் ரொம்ப மக்களுக்கிட்ட வந்து ஏமாத்தாதீங்க, ரைட்டா? அதை விட்டுடுவோம். நான் அடுத்தது இல்ல சார், எப்ப போட்டிட்டீங்க சுயேட்சையா? சுயேட்சையா 2006 காங்கிரஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு நான் வந்து இதுல போட்டிட்டேன். மயிலாப்பூர் 2006 திமுக காங்கிரஸ். தென்சென்னைன்னு சொன்னீங்க. தென்சென்னையில மயிலாப்பூர் சொல்றேன். ஐம் சாரி, மயிலாப்பூர்ல நான் போட்டிட்டேன். ரைட், அதை விட்டுருங்க. ஸோ ஒரு சுயேட்சை வேட்பாளர் 2%, ஒரு பெரிய கட்சி அவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கின்ற இடத்துல எல்லாரும் இறங்கி மத்தியில் ஆட்சி இருக்குச்சு 3% தான் இது அவர்களுடைய நிலை. புரிஞ்சுக்கிட்ட மக்கள். இரண்டாவதாக, பட் அவர் சொன்னதில் வந்து உண்மையிலேயே
இன்றைக்கு ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. மனித வளமும் ஆளுமை திறனும் மக்களை சென்றடையக்கூடிய நல்ல செயல்களும் அதற்கான பாரம்பரியமும் எங்களிடம் இருக்கிறது. அதை நாங்க ஒற்றுமையாக பயன்படுத்தினால் வருங்காலத்திலே காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் இல்ல 77 பிறகு 77லும் 89லும் தனியாவே காங்கிரஸ் போட்டிட்டு 20 விழுக்காடுக்கு வாக்குகள் தனியா போட்டிட்டு வாங்கினாங்க. ஒரே ஒரு இதுதான் எங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உள்ள எம்எல்ஏ 89ல வலுவான வாக்குகள் இருந்தது. அது எல்லாமே 77 89. இப்போது 2017 இப்ப வெற்றிடம் இருக்கு, நாங்க பயன்படுத்துவோம் அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க திமுகவுடன் தான் கூட்டணி இருக்கிறீங்க. இது இப்பொழுது நடந்திருக்கிறது. கடந்த தேர்தலுடைய வருங்கால தேர்தல் எப்படி போகும் காலங்கள் தான் சொல்லணும். நான் அதை முடிவு பண்ண முடியாது. எங்கள் கட்சியும் அன்றைய நிலவரமும் இது முடியும். ஆனால் இது வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்றத யாரும் மறுக்க முடியாது. காங்கிரஸுக்கு இருக்கிற மனித வளம் ஆளுமை திறன் வேற எந்த கட்சியிலையும் இல்லைன்றத யாரும் மறுக்க முடியும். தமிழ்நாட்டு சொல்றீங்க, தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ்காரர்களுக்குள்ள ஆளுமை திறனும். ஆனா தமிழ் மாநில காங்கிரஸும் இணையணுங்கிற மாதிரி நிலைக்கு வந்துருச்சு. காங்கிரஸ் தமாக மீண்டும் 2001 மாதிரி இணையணுங்கிற நிலைக்கு வந்து புரிஞ்சுங்க. இவங்க மற்றவங்களை திருடி பல இடங்கள்ல எங்களால வெளியில அனுப்பப்பட்ட கரப்ஷன் என்று வெளில அனுப்பப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நாங்க எந்த ஒரு கட்சியுமே தன்னை மட்டும்தான் வச்சு அதுல நாங்க முன்னும் கேட்டா 96ல நான் டிஎம்சில இருந்தேன். அதுல நாங்க பண்ண தவறு என்ன, வெளி கட்சியில இருந்து எங்க கட்சிக்கு பல பேர் வந்தாங்க. நாங்களே சூழ்ந்து நின்றுகிட்டு மற்றவங்களை சேர்க்காம மற்ற கட்சியில திருநாவுக்கரசரை கொண்டு வந்திருக்கோம். மற்ற கட்சிகளும் காங்கிரஸை சேர்ந்து இணைந்து செயல்படணும். அமெரிக்க நாராயணன் சில வார்த்தைகளை உபயோகிப்பதை நான் சண்டை போட விரும்பல. ஆனால் உங்களோட ஒரு விண்ணப்பம், ஒரு நெறியாளராக சில வார்த்தைகளை பயன்படுத்த தயவு செய்து கண்டீங்கள். இது நல்லதில்லை, தமிழகத்திற்கும் நல்லதில்லை. அப்புறமா நாமளும் பேச ஆரம்பித்தோம்னா இது ஒரு மோசமான சந்தையாகிவிடும். அதனால் அமெரிக்க நாராயணன் அவர்களை நான் பலமுறை சொல்லிட்டேன், அப்படி பேசுவது தான் சரின்னு நினைக்கிறார். உங்களை போன்ற இளைஞர்கள் அதை கண்டிப்பது என்பது தான் சரியான நெறியாளுகையாக. ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம், அவர் சொல்கிறேன் இல்லை மாற்றிக்கலையே அவர். அதனால் அதுக்கு நம்ம போவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், தைரியம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டி போடட்டும். அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குதான்னா இல்லை. இன்னைக்கு வருங்காலம் பதில் சொல்லும். இன்னைக்கு அவங்களுக்கு தேவைன்னா காலம் சொல்லும், இன்னைக்கு சூழ்நிலை மாறும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பேசும்போது சொல்றாரு. ஆனா பிஜேபி பத்தி ஆர்வம் சொல்றாங்க. இதுதான் காங்கிரசினுடைய இன்றைய நிலை. அது அகில இந்திய அளவில் இருந்து இது இன்னைக்கு இது இப்படிதான் இருக்குது. அதனால காங்கிரஸ் கட்சி ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் மாறி மாறி காங்கிரஸ் செய்தி போயிடலாம். இந்தியா திருப்பி ஒரு தேர்தல் வேணாம், மீண்டும் ஏற்கனவே பேசிட்டு பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. நேற்று இரவு நடந்த ஒரு செய்தி, அதாவது இரவு 10-9 மணி போல் எல்லா செய்திகளையுமே இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு ஆராய்ச்சி மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இது எப்போதோ நடக்கிற விஷயம் அல்ல. தொடர்ந்து அது உயர்கல்வி வளாகங்களில் நல்லா படிக்கிற ஆராய்ச்சி மாணவர்கள், இப்போ தமிழ்நாடு ரோஹித் வெமுலா என தொடர்ந்து ஏன் அவருக்கு தற்கொலை செய்யக்கூடிய மனநிலைக்கு வராங்க? அது கொலைங்க என்கின்ற வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? என்ன காரணம்? நல்லா படிக்கிற ஒரு அறிவுதளத்தில் செயல்படுகிற திறனாய்வு செய்கிற மாணவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? என்ன மனநிலை அது காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சூழல் அவங்களை அப்படி உந்தி தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த நேற்று நடந்த விஷயத்தை பொறுத்தவரைலாம் என்ன நடந்திருக்குது என்னதுன்றதை டீட்டெயில்ஸ் நம்ம முதல்ல தெரியணும். சும்மா நம்மளே உட்காந்து. அதனால தான் நான் தொடர்ச்சியாக கேட்குறேன், ஏன் தொடர்ச்சியாக நடக்குது? அந்த சம்பவத்துக்குள்ளே நான் போகலை. நான் சொல்கிறேன், இதில் தமிழகத்தில் கூட தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள், அதே மாதிரி இந்த கௌரவ கொலைகள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆணவ கொலைகள் நடக்கிறது. இல்லை, அது மாதிரி நடக்கிறது கூட அறிவுத்தளத்தில் படிக்கின்ற ஒரு கல்வி வளாகத்தில் நடப்பதை இதோட ஒப்பிட முடியாது. ஆணவ கொலைகள் ஒரே ஒரு வரிதான். இது அதை விட கொடூரம் இல்லைங்களா? அரசியல்ல மாணவர்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இது ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல
எல்லா மாணவர்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அது வந்து தலித்தா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இதுவரை தற்கொலை செய்தவர்கள் பெரும்பாலும் தலித் மாணவர்கள். இல்லை அப்படின்னு இப்போ வெமுலா விஷயத்துல சொன்னாங்க அவர் தலித் இல்லைன்னு, அப்புறமா கோர்ட்டில் ப்ரூவ் ஆகுது. யாரு கொடுத்துருக்கிறதா? தலித்துனா அவங்க அம்மா சொல்றாங்க, தலித்துனா அவங்க அம்மா தலித்துன்னு தான் சொல்றாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், தெலுங்கானாவுடைய அரசு அதற்கான ஆவணங்களை கொடுத்திருக்கிறது ஒன்று. இப்படி நாம அப்போ அந்த அதுல வந்து பண்டாரு தத்தாத்திரேயா, நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன், பண்டாரு தத்தாத்திரேயா கடிதம் கொடுத்தாருன்னாங்க. அது எல்லாமே தவறு என்று நீதிமன்றத்தில் நிரூபணமாயிருக்கிறது. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா, காங்கிரஸ் கட்சி, இது அரசியல் தான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சி இதை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில இந்தியா முழுவதும் அரசியலாக்க முயற்சி. காங்கிரஸ் கட்சி எங்க நான் சொல்றேன், தலித் மூவ்மெண்ட் பண்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை கையில் எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், நான் எப்படி நான் சொல்றேன், வெமுலாவனுடைய அந்த விவகாரத்துல அங்கிருந்து பறந்து வந்து ஹைதராபாத்துக்கு சென்ற ராகுல் இங்கே நடக்கின்ற அதே தமிழகத்தில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு, சில கொலைகளுக்கு ஏன் வரவில்லை? இதுதான் விஷயமே. அப்போ ஒவ்வொரு இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் தலித்துகள் காங்கிரஸ் சிபிஎம் தாண்டி இப்ப பிஜேபி குற்றம் வச்சு எனக்கு பதில் சொல்ல அப்பொழுது இந்த உயர்கல்வி வளாகங்களில் 2015 பிறகு மட்டும் 10 மாணவர்கள், தலித் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார். 2015 பிறகு 2015 பிறகு மட்டும் லிஸ்ட் வருது. இத்தனை பேர் தவறா சொல்றீங்க. இந்த ஒரு வருடத்தில், இந்த வருடத்தில் முதல் தற்கொலை நீங்க தவறாக சொல்கிறீர்கள். 2000 வெமுலாக்கு பிறகு எந்த தலித், நீங்க சொல்ற அந்த தலித் மாணவர் என்ற அடைமொழியோட யாரும் இறக்கல. ஆனா அதே ஹைதராபாத் அடைமொழி கிடையாது. இல்ல சார், தலித்ன்றது வந்து நீங்க வேண்டும் என்றே சில ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் வேண்டும் என்றே ஊதி பெரிதாக்குவதுதான். நான் நேரடியாவே சொல்றேன். எதுக்காக அந்த மாதிரி சொல்றீங்க? மாணவர்களே மாணவர்கள் அந்த இறந்து போன மாணவர், இப்போ இறந்து போன மாணவர் கூட தன்னுடைய 10 எப்படி சொல்றீங்க? ஆதாரம் கொடுங்க. 10 பேர் லிஸ்ட் கொடுங்க. 15ல இருந்து 17 10 பேர் இருக்காங்க சார். நீங்க லிஸ்ட் கொடுங்க எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு சார். நான் சொல்றது நீங்க லிஸ்ட் கொடுங்க. 2015ல ரோஹித் வெமுலாக்கு பிறகு மட்டும் 7 பேர் இறந்திருக்காங்க சார். நீங்க லிஸ்ட் கொடுங்க சார். தலித் மாணவர்கள், தலித் மாணவர்கள் தான் இல்லன்ற நான் இல்லன்னு சொல்றேன், நான் மறுக்கிறேன். ஊடகங்கள்ல, ஆங்கில ஊடகங்கள்ல தவறா சொல்றீங்க. அவங்கள போய் கேளுங்க. நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க சொல்லிக்கிறது கேஸ் போட சொல்லுங்க. பிஜேபி ரோஹித் வெமுலாக்கு அப்புறம் இவள் லிஸ்ட் கடைசியா ரத்திகா வெமுலா வரையும் 2015க்கு அப்புறம், ரோஹித் வெமுலாக்கு அப்புறம் நீங்க 2016ல கடைசியா ஃபத்திமா நஃபீஸ், ஒருத்தர் விட நான் தெளித்து ஃபத்திமா நஃபீஸ்னு ஒருத்தர் கடைசியா. இப்போ வந்து முத்துகிருஷ்ணன். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், செந்தில்குமார்னு இதே சேலத்துல இருந்து ஒருத்தர் 2009 காங்கிரஸ் அரசு, 2010 இதெல்லாம் காங்கிரஸ் அரசுல நடந்தது, நான் இல்லைன்னு மறுக்கல. அப்புறமா நீங்க 2015 எண்ணிக்கையை பாருங்க, டோட்டலா 6 பேரும் இந்த ஒரு வருடத்துல மட்டும் 6 பேர் வந்திருக்காங்க. ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட 10 மாணவர்கள், ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில மட்டுமே 10 மாணவர்கள் 3 வருடங்கள்ல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போனா அங்க மாநிலத்துல காங்கிரஸ் இருந்தபோது, மத்தியில காங்கிரஸ் இருந்தபோது. ஆனா நான் எண்ணிக்கை பாஜகல தான் கூட இல்லன்ற நான் இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க காம்பி சார், நீங்க சில விஷயங்களை பேசும்போது பத்திரிகைகள் ஆதாரபூர்வமா பேசுங்க. பத்திரிகைகளோட இது வந்து அப்ப நீங்க கேஸ் போடுங்க. இல்ல நீங்க எந்த கேஸ் போட சொல்லுங்க. அந்த பத்திரிகை வச்சிட்டு பேசுறாங்க. பத்திரிகைகள் நம்ம வந்து ஒரு தவறான விஷயங்களை பேசுறாங்க. அரசியல் இது நடக்குது, வெறுமனே பாஜக அரசை மட்டும் பார்க்க முடியாது, காங்கிரஸ் அரசியல் நடந்துருக்கு. நாராயணன் அவர்களுக்கு எதுக்கு சொல்றோம், பல பத்திரிகைகள்ல நான் எந்த இதெல்லாம் இல்ல, ரெப்யூட்டபிள் பத்திரிகைகள்ல செய்தி வருது, அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாக்குவாதம் நடத்த முடியும். ஒண்ணுத்துக்கும் எனக்கு ஆதாரம் வேணாலும் போய் கேஸ் போடுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத இல்லன்னு சொல்லாத. இல்ல இவங்க வந்து இந்த பத்திரிகையில தவறா பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு கேஸ் போடுங்க. 7 பேர் இருக்காங்க, இந்த 7 பேர் இல்ல பொய் சொல்லிருக்காங்கன்னு மானநஷ்ட நஷ்ட வழக்கு போடுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு எது வந்தாலும் அது இல்ல, இங்க கொண்டாங்கன்றது சரியான வாதமாக இருக்காது. இரண்டாவதாக அவர் சொன்னாரு, வெமுலாவுக்காக இதுக்கு எங்க தலைவர் பிறந்தார், இங்க வந்தாரான்னு. இந்த வார்தா புயலாக இருக்கட்டும், இரும்போதும் மக்களோடு மக்களாக தண்ணீரிலே நடந்து வந்தாரு நரேந்திர மோடி. அதை பேசினாரு. நான் நீங்க தமிழக மக்களுக்காக நேரடியாக வந்து அவர்களுடைய துக்கங்களிலே பங்கு பெற்று இல்ல அவர் வரல. மோடிஜி வந்தாருங்க, அங்கேருந்து பறந்து வந்து ஒரு சிலையோட இதுக்காக வந்தாரு மோடிஜி. ஆனா
தமிழக மக்களுடைய குறையை கேட்க கூட இல்ல. அதனால இவர் வந்து மோடிஜி மாதிரி எங்க தலைவர் இல்ல, மக்களோட மக்களாக, ஏழை மக்களோட மக்களாக அவருடைய துக்கங்களிலே பங்கு பெற்று துக்கங்களிலே பங்கு பெறுவார். நிச்சயமாக தமிழகத்தின் மேல கிடையாது. நிச்சயமாக தமிழகத்துல இல்லைன்னா இவரே மோடிஜி வரல, இந்த இதுக்கு பார்க்க கூட வரல, இன்னும் வறட்சிக்கான பணம் வரல, மழைக்கான பணம் வரல. ஆனா எங்க தலைவர் மழையை அவர் குறுக்கிடதால் சொல்றேன். இப்ப திரும்ப இதுக்கு வருவோம், இந்த இதுக்கு வருவோம். தலித்து மக்கள், இவங்க தலித் இல்லை, இவர்களை பொறுத்தவரை ஒரு அரசியல்ல ஒரு பிளான்டா இருக்காங்க. பெரும்பான்மை மக்களை, சிறுபான்மை மக்களை அதாவது அடித்து அவர்களை துன்புறுத்தி மன உளைச்சலோ இல்லை மற்ற உளைச்சலுக்கு உண்டாக்கி பெரும்பான்மை ஓட்டு வங்கியை எடுக்கணும்னு. எங்களை பொறுத்தவரை நாங்க வந்து பெரும்பான்மை மக்களையோ சிறுபான்மை மக்களையோ ஓட்டு வங்கியா பார்க்கல. ஆமா, இது வந்து ஒரு சொசைட்டல் பிரஷர். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த இவர் சொன்னார், தலித்துங்கிறது ஒரு குறியீடு தான். அடித்தட்டு மக்கள் காலாகாலமாக தலித்துக்கள் புறக்கணிக்கப்படுவதால அந்த தலித்துன்ற குறியீடு அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. வெமுலாவுடைய இவங்க வந்து அவர் வெமுலா சொல்றாரு தான் தலித்தாக வளர்க்கப்பட்டார் என்றது அவருடைய வாழ்க்கையில் சொல்லிருக்காரு. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை அந்த மாதிரி வேலை, அவங்க அப்பாவும் வந்து ஒரு கூலி தொழிலாளி. அந்த இதுலேருந்து சாதாரண படிப்பு இல்லை, அவங்கெல்லாம் இந்த மாதிரி படிக்கவே முடியாது. அவர்களை படிக்க வந்து அளவுக்கு வந்திருக்காரு. அவர்களை வேண்டுமென்றே மன உளைச்சலுக்கு உண்டாக்கி, இது வந்து இவரே எழுதியிருக்காரு தன்னுடைய முத்துகிருஷ்ணன், தமிழக மாணவரும் இந்த மன உளைச்சலுக்கு அங்கு ஒரு பிஜேபின்னு சொல்றாரா? பிஜேபி அதான் இன்றைய அரசு பாத்தீங்கன்னா ஏபிவிபி இதுல டெல்லியில பண்ணது பாருங்க. இது இவங்களுக்கு என்ன பிஜேபியினுடைய அமைப்பு தான். அது ஏபிவிபி என்ன பண்ணுச்சு? இல்ல, அதாவது ஒரு தொடர்ந்து இந்த தலித் மாடல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. நீங்க எதுக்குன்னா இது பூரா சொல்லிட்டாங்க. இவங்க வந்து இவங்க பத்தி இவங்க தவறா சொன்னா ஆன்டி நேஷனலிஸ்ட் இல்ல. இது இவங்களுக்கு வந்து பாருங்களேன், இந்த தேர்தலில் கூட பாருங்க, 20% மக்கள் சிறுபான்மை மக்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு இது கூட இல்லைங்க. இவர்களுடைய இதுவே அப்படிதான். இது அப்படியே தலித் இஷ்யூக்கு நீங்க பொருத்தி பாக்குறீங்க. ஆமா, இவர்களுடைய எண்ணமே அப்படித்தான். இவங்க வந்து பெரும்பான்மை தலித்துகளா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து ஒடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு. சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மாநிலத்தில் தான் ஒடுக்கப்பட்டவர்கள் 41% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் அரசியலில் அவர்கள் மிகுந்த கவனத்தை செலுத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏபிவிபி என்ன பண்ணுது தவறான விஷயமாகத்தான். யாரா இருந்தாலுமே அங்கே அந்த ஏபிவிபி ஈடுபடுவது அரசியல்ல, நான் சொல்வது அரசியல்ல ஈடுபடலையா சொல்றேன். யார் ஈடுபட்டாலும் தவறுதான். ஏபிவிபி அப்படிங்கிறது ஒரு மாணவர் இயக்கம். கல்வி சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல யார் வேணுமானாலும் ஈடுபடலாம். ஆனால் அரசியலுக்கு அது வருவது என்பது தவறாக. தலித் மாணவர்கள் தற்கொலைக்கும் அவர்களுடைய இந்துத்துவ கருத்தியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாருடைய இந்துத்துவ கருத்துக்கள்? இப்ப இந்த முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் அந்த குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காங்க. ரோஹித் நீங்க கொடுக்குறீங்களா ஜட்ஜா? நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. அதுதான் பிரச்சனை. தவறான கருத்துக்களை பரப்புவது காங்கிரஸ் ஆட்சியிலும் நடைபெற்றிருக்கிறது தற்கொலை. ஆனா இப்ப அதிகமா நடக்குது. காங்கிரஸ் ஆட்சியினால நடந்ததுன்னு அப்ப சொன்னாங்களா? அப்ப அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? காங்கிரஸ் ஆட்சியினால தான் அவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நீங்க சொல்றீங்களா? இந்துத்துவ கருத்துக்களால் தெளிவா படிச்சிடுறேன். முத்துகிருஷ்ணன் குறிப்பிட்ட மேலும் கடைசியாக அவரின் கடைசி மோனூல் பதிவில் சமநிலை மறுக்கப்படும்போது எல்லாமே மறுக்கப்படுது அப்படின்னார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சேர்க்கை முதல் இறுதி வரை வாய்மொழி தேர்வு வரை தலித் மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி யாரு? முத்துகிருஷ்ணன் குற்றம் சாட்டி. அப்போ அந்த நேரத்துல ஆட்சியில வந்து 50 பேர் காங்கிரஸ் தான் காரணமான்னு நான் கேட்கிறேன். இதுக்கு பிஜேபி காரணம்னு இவர் சொன்னாக்க, இது நாள் வரை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் செத்ததுக்கு காரணம்
காங்கிரஸ் தான் கண்டிப்பா இது ஒரு- அமெரிக்க நாடு இந்த ஒத்துக்கிறாரா? அது இல்ல வாதம்ங்கிறது விஷயம். இந்த புள்ளியோட முடிய போறது கிடையாது. கண்டிப்பா நான் இது குறித்து நம்ம தொடர்ந்து நிறைய பேசணும். இன்றைய காலை நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகள், முதல் அரசியல், கட்சி, வெற்றி வாய்ப்பு, மாநிலங்களின் உணர்வு போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆரம்பித்து கடைசியில் முத்துகிருஷ்ணன் தற்கொலை வரை என்னென்ன காரணங்கள் என பல்வேறு விஷயங்கள் விரிவாகவே நீங்கள் இருவரும் பேசியிருக்கீங்க. அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்க இருவருக்கும் நன்றி தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.